மச்சான் உன் முறை பொண்ணு உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னப்போ எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுடா. டேய் உனக்கு எப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்கும்? அழுது அழுது குச்சிக்கோ குச்சிக்கோ குச்சிக்கோ. இந்தா இந்தா சைடிஷ் வச்சுக்க. சின்ன வயசுல என் அப்பா அம்மா செத்த அப்புறம் என் மாமா தானே என்ன வளர்த்தாரு. சொந்த புள்ள மாதிரியா பாத்துக்கினாருடா. நான் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவாரா. யார் எப்படி வேணா போட்டோம், நம்ம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற இந்த காலத்துல என் மாமா மாதிரி யாரா இருக்கா? என் மாமன் கிரேட்டுடா. யூ சீட், யூ லயர். உன் மாமா உன்னை பார்த்துக்கிட்டாரு, படிக்க வச்சாரு, சரி. அதுக்காக அவர் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? என் தங்கச்சி பாக்கி என்னடா போ? ஏடா அப்படி சொல்லலாம் பைத்தியம். அப்படிதான்டா சொன்னேன். நான் பாக்கியத்தை தான் கல்யாணம் பண்ணிட்டேன். பாக்கியம் வந்ததுக்கு அப்புறம் தான்டா என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. பாக்கியம் மாதிரி லவ் பண்ற ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு என் அதிர்ஷ்டம்டா. டேய் நீ ஒன்று பண்ணு. வேற யாருக்கும் உன் மனசுல இடம் இல்லைன்னு சொல்ற அப்படின்னா பாக்கியம் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு காட்டுறா நீ. ஓகேடா மாமா, நீ பார்த்துட்டே இரு மாமா. நாளைக்கு காலையே அவள்கிட்ட காட்டு. பாகி, நேத்து நீ ஜல்தி ஜல்திக்கா டென்ஷனா வீட்டுக்கு போனியே. நீ போனப்போ உன் ஸ்ரீராமன் கியா கரே ஹே? பத்தித்த பாவனன் பரம புருஷன் ஏக பத்னி வரதன் ராமன் எனக்காக ஆபீஸ் ரெடி ஆயிட்டு இருந்தாண்டி என் ஸ்ரீராமச்சந்திரன். உன்ன மாதிரி சூர்பனக பேசுறத கேட்டு எனக்கு இஷ்டமான நான் லவ் பண்ற ஏன் ராமனை சந்தேகப்பட்டேன்டி. ஹே பாகி, நான் சாகர்ஜிய தப்பா நினைக்கலே. நான் மலையாளம் மூவி பார்த்தேன், அதுதான் உன்கிட்ட சொன்னேன். அவ்வளவுதான். உனக்கு டவுட் வந்துச்சு, நீ போனே. உன்னை போக சொல்லி நான் சொல்லல பாகி. நீ சொல்றது கரெக்ட் தான், தப்பு என் மேலதான். யாரோ சொல்றத கேட்டு சந்தேகப்பட்டது என் தப்பு. ஹே பாகி, ஏக் போலும். ரெண்டு பேருக்கும் நடுவுலே வெறும் கான்வர்சேஷன்னா ஓகே, பட் ஒரு மனுஷி வந்தா ப்ராப்ளம் ஷுரு ஹோத்தா ஹே. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாகர்ஜிக்கா முறை பொண்ணு அனுப்பிட்டா உனக்கு நல்லது. ஹாய் பாகி. ஹாய் நாகராஜ். ஹாய். ஹாய். சாரி நாகராஜ், நேத்து எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சு. நீ பேச வந்தும் பேசாம போயிட்டேன். இப்ப சொல்ல என்னன்னு? அது வந்து பாகி, நான் அதை எப்படி உன்ட்ட சொல்கிறது பாகி. நாகராஜ் ஒரு நிமிஷம் ஜெசி. அது பாகி. சொல்லு நாகராஜ். நாகராஜ் கம் டு மை கேபின். வரேன் ஜெசி, வரேன். பாகி இப்போ வந்துடுறேன். என்ன நாகராஜ் கூப்பிட்டா வரமாட்டேங்கிற? ஐயோ அப்படிலாம் இல்லை ஜெசி. ஆஹா, நீ என்ன பாக்கிய லவ்? ஜெசி எனக்கு அந்த சீன்லாம் இல்லை. ஜஸ்ட் கிட்டிங் நாகராஜ். அப்புறம் என்ன அப்டேட் இன்னைக்கு? ஆஃபீஸ் ஒர்க்கா பர்சனலா ஜெசி? ஒர்க் அப்டேட் நாகராஜ். உன் ஃப்ரெண்டு பாக்கி கிட்ட ஒரு ஆட்டம் ஆடலாம் வா. இப்போ எதுக்கு ஜெசிடா? பாகி கிளைண்ட்டுக்கு என்ன மெயில் பண்ணியிருக்க செக் பண்ணியா? மெயில் கரெக்டாக தான் இருக்கு. பயந்துட்டியா? ஜஸ்ட் கிட்டிங். நீ அலர்ட்டாக இருக்கியான்னு செக் பண்ண. ஆயிஷா, உன்னோட ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. தேங்க்யூ ஜேசி. ஓகே. பாகி, ஜேசி நல்ல பர்சன்லே. ரொம்ப நல்லவன் தான், நீ தான் மெச்சுக்கணும். கியா பாகி? அதான் ரொம்ப குட் பர்சன்னு சொன்னேன். मैं वही बोल रही हूँ. ஒய்ச்சு ஒய்ச்சு. பாக்கியம்,
அன்னைக்கு ஈவெண்ட் ஒன்று போனோம்ல, ஆ செம ஹாப்பியாக இருந்தேன். ஆஹா அந்த ஈவெண்ட்டில் எனக்கு இருந்த கிரேஸே வேற. பாரா இதோ நீயே பாரு, எல்லாரும் சாகர் இஸ் த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்னு டேக் ட்ரெண்ட் ஆகுது தெரியுமா? எனக்கும் பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு என்னால் நம்பவே முடியல தெரியுமா? பேச்சுலரா? பேச்சுலர்னு ட்ரெண்ட் ஆன உடனே நீ சிரிச்சுக்கிட்டே செல்ஃபி எடுத்தியா? சாஃப்ட்வேர்ல பக் வந்த மாதிரி என் மைண்ட்ல டாக்ஸிக் ட்ரிகர் ஆகுது சாகர் உன்னால. ஐயோ பாக்கியம், அது ஜஸ்ட் ஃபேம். ஃபேன்ஸ் எல்லாம் பக்தர்கள் மாதிரி. பக்தர்கள்னு வந்துட்டா ராமருக்கு மூளை வேலை செய்யாதா இல்ல பேச்சுலர்னு நினைப்பு வந்துருமா? ஆ? சாகர், வெளி உலகத்துல உனக்கு லட்சக்கணக்கில் லைக்ஸ் வந்தா நீ சென்சேஷன் ஆகலாம். ஆனா நீ எனக்கு ஏகபத்னி விருதுனா ஸ்ரீ ராமச்சந்திரனா தான் இருக்கணும். ஓகேவா? நீ ரெக்கார்ட் பண்ற எல்லா ரீல்லையும், நீ போற எல்லா மீட்டப்லயும் உன் பார்வை, உன் ஹார்ட் இந்த பாகிக்கு மட்டும்தான் டெடிகேட் பண்ணணும். அர்த்தமா இந்த புஜுக்கனா? எப்பா, கோடிங் பண்ற பொண்ணுக்குள்ள இவ்வளோ பவர்ஃபுல் டயலாக் ரைட்டர் இருக்காளா பாகி? நீ இப்படி என்ன மோட்டிவேட் பண்ணா இன்ஃப்ளூயன்சர் என்ன உன் ஸ்ரீராமச்சந்திரனாவே ஆகிருவேன் பாகி. சரி சரி, அந்த பேச்சுலர் போஸ்ட டெலீட் பண்ணி கமிட்டட்னு ஸ்டோரி போட்டு, இல்லன்னா சூர்பனக அவதாரம் எடுத்துருவேன். ஐயோ பாகி, அந்த அவதாரம் எதுக்கு? நீ சொல்லிட்டா செய்ய மாட்டேனா சொல்லுவேன். டன் பாகி, பார் டெலீட் பண்ணிட்டேன். வெரி குட் புஜ்கனா, நான் சொல்றதெல்லாம் செய்யற, அதனால தான் உனக்கு பிடிச்சிருக்கு. வெரி குட். ஹாய். ஹாய் மோனிகா. ச்சே, ஃபர்ஸ்ட் டைம் டி இவ்வளோ லைக் விழுது. டெலீட் பண்ண வச்சுட்டாலே. எப்படியாவது மோனிகா கிட்ட சொல்லிடணும். இங்கே தான் இருக்கா. பாக்கியம் இல்லை. மோனிகா. மோனிகா, எக்ஸாம் இருக்கு. அங்க செல்ஃப்ல இருக்குக்கா. ஓகே. மோனிகா, அது வந்து மோனிகா, சால்ட் எங்க இருக்கு? மச்சான் எங்கடா அது அங்கதான், அது பக்கத்துல இருக்கு? இருக்குக்கா. வானிலை இருக்கெல்லாம் பார்த்தேன். சரியில்லையா? மழை பெய்யுற மாதிரி இருக்கு. இடியுடன் கூடிய கனமழை. ஒரு நிமிஷம் வரேன். மோனிகா, கிரேவி ஓவர். ஆனா கொத்தமல்லி எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜ்ல இருக்குக்கா, சைட் டோர்ல. சரி. மோனிகா, ஆமாமா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்விம்மிங் பூலில் இருக்கேண்ணா. ஒரு நிமிஷம் இங்கே வரியா? ஆமாமா, வந்துடுறேன். சரி வா. உனக்கு என்னாச்சு மோனிகா? என்னாச்சு? பைத்தியங்கத்தையும் பிடிச்சிச்சா? எனக்கு என்ன மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். அன்னைக்கு உன் அப்பா அடிக்க வந்தப்ப நீ என்னடி சொன்ன? சொல்லு, வாயை திறந்து. என் மனசுல இருக்கிறது தான் சொன்ன மாமா. மோனிகா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசினேன்னு வச்சுக்க, நான் அசிங்கமா கேட்பேன். நீ தான் ஒருத்தனை லவ் பண்றல, அப்புறம் என்ன ஏமால? டக்கு டக்குன்னு மாறுமா உங்க லவ்? அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான் மாமா. போயிட்டானா? நீயும் விட்டியா? இதுதான் உங்க ஊர்ல லவ்வா? லவ்னா விட்டு போறது இல்ல, நின்று ஜெயிக்கணும். அட்லீஸ்ட் அவன் எதுக்கு விட்டு போனான்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியா? அவன் விட்டு போனானா இவளும் விட்டுறாளாம். மாமா, நம்ம லைஃப்ல இருந்து ஒருத்தர் போயிட்டாங்கன்னா இன்னொருத்தர் வருவாங்கன்னு தானே அர்த்தம். அவன் ஓடி போயிட்டான், நீ வந்த, அதனாலதான் உன்னை லவ் பண்ற மாமா. என்ன லவ்வுக்கு பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கே புரியுதா? நான் பாக்கியத்தை தான் லவ் பண்றேன், பாக்கியத்தை தான் கல்யாணம் பண்ணுவேன். என் மனசுல பாக்கியத்தை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. உனக்கெல்லாம் இது புரியாதுரி. மாமா, அக்கா கூட இருந்தா நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நீ வாழணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நீ நடந்துக்கணும். இதுல உன் லைஃப் எங்க இருக்கு மாமா? நீ நீயா தான் இருக்கியா? ஒரு தடவை நீ யோசிச்சு பாரு மாமா, உனக்கே புரியும். மோனிகா, 2 பேர் லவ் பண்றாங்கன்னா அவங்க 2 பேரும் வேற வேற இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒன்னா இருக்காங்கன்னா 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது எங்களுக்கு இருக்கு. இது உனக்கு சொன்னாலும் புரியாதுரி. நீ என்ன வேணா சொல்லு மாமா, எனக்கு நீ தான் வேணும். விடு மோனிகா, விடு. நான் விட மாட்டேன் மாமா.
எனக்கு மோனிகா வேணும். விடு, சீன் கிரியேட் பண்ணாத. ப்ளீஸ் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு தடவை சொல்லு மாமா. விடுன்னு சொல்றான்ல. ப்ளீஸ் மாமா விடு விடு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு தடவை சொல்லு மாமா. நீ சொல்லு மாமா. நீ கட்டிக்கிறேன்னு ஒரு வாட்டி சொல்லு மாமா. பாக்கியக்கா காலில் விழுந்து நான் சம்மதம் வாங்குறேன் மாமா. ப்ளீஸ் மாமா. மோனிகா விடுன்னு சொல்றான்ல. ஏய் விடுறி. ப்ளீஸ் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. உன் அம்மா மாதிரி பாத்துக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே ஒன்னா தானே மாமா இருந்தோம். அதே மாதிரி இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம். மாமா ப்ளீஸ் மாமா. ஐ லவ் யூ மாமா. ப்ளீஸ் மாமா ப்ளீஸ். நான் விட விடு மாட்டேன் மோனிகா, மாமா. சொல்லிக்கிட்டு இருக்கல விடு. நான் விட மாட்டேன் மாமா ப்ளீஸ். சொன்னதையே சொல்லி கடுப்பேத்தாதடி. நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடு. ஒரு ஈட போகுது. எனக்கு வேண்டாம். சாப்பிட்றி. எனக்கு வேண்டாம். சாப்பிடு. எனக்காக சாப்பிட. குட் கேர்ள். எனக்கு தெரியும் மாமா என் மேல உனக்கு லவ் இருக்குன்னு. நீ எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் அதுக்காக லவ் இல்லை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன மாமா? ஒருத்தன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தோணுச்சுன்னா அது இஷ்டம். அதுவே லைஃபையே ஸ்பெண்ட் பண்ண தோணுச்சுன்னா லவ். மோனிகா, நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரே வீட்டில் வளர்ந்தோம், விளையாடினோம், ஒரே ஸ்கூலில் படிக்கவும் செஞ்சோம். அப்போ இருந்த லவ் ஃபீலிங் எப்படி இப்போவும் இருக்கும்னு சொல்லு. நீனா எனக்கு மாமா அவன்தான் மாமா என்ன லவ் பண்ணி ஏமாத்துனது அவன்தான்.